வேளா பேசுகிறேன். நல்லது நடக்கட்டும், நல்லது மட்டுமே உங்கள் வாழ்வில் நடக்கட்டும். துலா லக்னம், துலா ராசி, இவர்களுக்கு யோகாதிபதி யார் என்றால் சுக்கிரன், சனி, புதன், சந்திரன். தர்மகர்மாதிபதி யோகமாக புதனும் சந்திரனும் சேர்ந்திருந்து திசை நடத்தினால் அவர்களுக்கு அற்புதமான ராஜபலன்கள் வருவதை நான் கண்டிருக்கிறேன். சனி 4, 5 கூடியவர், சுகாதிபதி, பஞ்சமாதிபதி, இவர் திசையும் பலம் பொருந்தி இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னம் என்றாலே செவ்வாயின் அதிபதி, 2ஆம் இடத்தின் குரு, 2, 5 கூடியவர் குரு. செவ்வாய் திசை, குரு திசை, 9, 10 கூடிய தர்மகர்மாதிபதி சூரிய சந்திரர் ஆகிறார்கள். சூரிய திசை, சந்திர திசை 10 வருடம். இந்த 4 திசையுமே விருச்சிக லக்னத்தில் யோகத்தை செய்கிறது. விருச்சிக லக்னத்தில் 9, 10 கூடிய சந்திரன் சூரியன் திசை நடத்தி நாடாளும் யோகம் ஏற்படுவதை நான் பார்த்திருக்கிறேன் மிகப்பெரிய தலைவர்கள் வாழ்வில். தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு யோகாதிபதி என்று யார் என்று பார்த்தால் லக்னாதிபதி குரு, பஞ்சமாதிபதி செவ்வாய், 8, 9 கூடிய சூரியன் புதன், 9, 10 கூடிய சூரிய புதன் தர்மகர்மாதிபதி, 8 கூடிய சந்திரன் பஞ்சமத்தில் நின்றால் மிகப்பெரிய மாற்றங்களை அவர்கள் வாழ்வில் ஏற்படுத்தி விடுகிறது. தனுசு லக்னத்தில் எனக்கு நிறைய அமைச்சர்களை தெரியும். அவர்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியன் புதனும் ஒன்று சேர்ந்திருந்து பலம் பொருந்தி திசை நடத்தும் காலங்களில் அவர்கள் பரிபூர்ணமாக பரிமளிக்கிறார்கள். மகர லக்னம், மகர லக்னம், மகர ராசி என்றாலே அவர்களுக்கு யோககாரகன் புதனும் சுக்கிரனும். லக்னாதிபதி சனி, 9, 10 கூடிய புதன் சுக்கிரன், பெரிய திசை, சுக்கிர திசை, 20 வருடம் மகர லக்னத்திற்கு அனைத்தும் யோகமே செய்யும். சுக்கிரன் 3இல் உச்சம் பெற்றிருந்தாலும், பஞ்சமத்திலும் 10லும் ஆட்சி பெற்றிருந்தாலும், 4ஆம் இடத்தில் பூர்ண பரணி நட்சத்திரத்தில் என்று பூர்ண திக்பலத்தோடு இருந்தாலும் மகர லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகத்தை செய்து விடுவார். கும்ப லக்னம், கும்ப லக்னத்திற்கும் யோகாதிபதி என்று பார்த்தால் லக்னாதிபதி சனி, புதன், சுக்கிரன், செவ்வாயும் கூட. ஆனால் சுக்கிர திசை 20 வருடம் ராஜயோக திசையாக அவர்கள் வாழ்வில் அமைந்து விடுகிறது. 18 வருடம் சனி திசையும் ராஜயோக திசையாக அவர்கள் வாழ்வில் அமைந்து விடுகிறது. அடுத்து மீன லக்னம், மீன லக்னத்திற்கு லக்னாதிபதி குரு 16 வருடம் திசை நடத்துவார். சூரியன் சந்திரன் 10 வருடம் திசை நடத்துவார். செவ்வாய் 7 வருடம் திசை நடத்துவார். செவ்வாய், சூரியன், சந்திரன், குரு, இவர்கள் 4வருமே மீன லக்னத்திற்கு மிகப்பெரிய யோகங்களை செய்து நன்மை செய்வார்கள்.